தவறிழைக்க வேண்டாம் சுக்கராச்சாரியரே. நாராயணா, சுக்கராச்சாரியார் என் தாக்குதலை தடுத்து நிறுத்துகிறார். இவ்வாறே தொடர்ந்தால் அவருடைய யாகம் வெற்றி பெற்றுவிடும். தேவேந்திரா, சுக்கிரன் மீது எனக்கு மரியாதை உள்ளது. ஆனால் அதற்காக என் கடமையை தவற இயலாது. நேரம் வந்துவிட்டது. நாம் அனைவரும் இணைந்து இந்த யாகத்தை தடுக்க வேண்டும். நம் அனைவரின் சக்தியை ஒன்றிணைத்து விரோதியின் சக்தியை முற்றிலும் பலவீனமாக்க வேண்டும். வீரர்களே, நாம் அனைவரும் உயிருடன் இருந்து செய்ய இயலாததை இன்று நாம் உயிரை துறந்து சாதிக்கப் போகிறோம். முன்னேறி வந்து உங்கள் உயிரை தியாகம் செய்யுங்கள். இந்த யாகத்தில் அனைவரும் உங்கள் உயிரை ஆகுதியிடுங்கள். ஏனென்றால் உங்களது இந்த தியாகத்தில்தான் அசுரகுலத்தின் பிரகாசமான எதிர்காலம் அடங்கி இருக்கிறது. உங்கள் அனைவர் தியாகத்தையும் அசுர குலம் என்றும் நினைவில் கொள்ளும். ஹரஹர மகாதேவா என்று கூறியபடி உள்ளே இறங்குங்கள். அப்பொழுதுதான் உங்கள் ஆகூதிக்கு பலன் கிடைக்கும். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. அசுரகுரு, அங்கு பாருங்கள். தேவர்கள் அனைவரும் ஆயுதங்கள் ஏந்தி நிற்கிறார்கள். அசுர வீரர்களே, யுத்தத்தின் அக்னியில் எவரும் இறங்க வேண்டாம். அனைவரும் இறங்க வேண்டியது இங்கு எரியும் யாக அக்னியில்தான். ஹரஹர மகாதேவா என்று கூறியபடி யாக குண்டத்திற்குள் இறங்குங்கள். விரோதிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரின் தாக்குதலையும் எதிர்க்க நான் தயாராக உள்ளேன். ஆனால் உங்களின் தாக்குதல் எதுவும் இந்த யாகத்தை நெருங்க விடாமல் தடுப்பேன். இது நான் எடுக்கும் சபதம்.
இந்த யாகத்தை நாங்கள் நிறுத்துவோம். நிச்சயம் நிறுத்துவோம் சுக்ரா. ஏனெனில் தாங்கள் தனியாக உள்ளீர்கள். ஆனால் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். அசுரகுரு தனியாக இருக்கிறார் என்று யார் கூறியது? அவருக்கு உதவியாக நாங்கள் இருக்கிறோம். உங்கள் அனைவரையும் நாங்கள் எதிர்ப்போம். அனைவரும் ஒன்றாக இணைந்தாலும் எங்களுடைய படையை எதிர்த்து உங்களால் ஏதும் செய்ய இயலாது. எண்ணிக்கையில் நாங்கள் குறைவுதான். ஆனால் என்னிடம் உள்ள வரம் எனக்கு துணையாக இருக்கும். நாராயணா, உங்கள் எவருக்கும் தெரியாது. ஆனால் எனது தந்தை பிரஜாபதி தக்ஷன் எனக்கு ஒரு வரம் அளித்தார். அந்த வரத்தின்படி தேவர்கள் அல்ல, மும்மூர்த்தியர்களாலும் அசுரர்களான எங்களை தோற்கடிக்க இயலாது என்று கூறினார். இன்று என் தந்தை எனக்கு அளித்த வரத்தை நான் பயன்படுத்துவேன். இன்று நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம். இந்த யாகம் நிச்சயம் முழுமை பெறும். யுத்தத்தை துவங்குங்கள். மகாதேவனாக இருந்தும் கூட நிகழவிருக்கும் அதர்மத்தை தடுக்காவிடில் சிவனாக நான் இருப்பதில் எப்பலனும் இல்லை. இது தொடருமாயின் பின்பு சிவனானவன் அண்ட சராசரத்தையுமே துறந்திடுவான். சதா சிவனே, என் முன்வாருங்கள். தங்களிடத்தில் உருவாகிய நாம் உங்கள் வசமே ஐக்கியமாகிவிட வேண்டும். என் முன் வாருங்கள் சதா சிவனே. மகாதேவா, சற்று பொறுமையாக இருங்கள். பொறுமை கொண்டிருப்பதெவ்வாறு? நிகழும் யாகத்தில் ஓர் அன்னையானவள் தன் கருவையே தியாகம் செய்திருக்கிறாள். ஓர் குருவானவர் தன்னை காக்கும் அஸ்திரத்தையே தியாகம் செய்திருக்கிறார். அசுரர்கள் தங்கள் உயிரையே தியாகம் செய்கின்றனர். இதை போன்ற ஒரு யாகத்தினை மும்மூர்த்திகளாக விளங்கும் எங்களாலும் தடுக்க இயலவில்லை. ஒரு வரத்தின் பலம் காரணமாக இன்று அசுரர்கள் வெற்றி அடைகிறார்கள். சற்று சிந்தியுங்கள் தேவி பார்வதி. ஆபத்தாக விளங்கும் இந்த யாகத்தின் காரணமாகவே மிக பெரும் பேரழிவொன்று காத்து நிற்கின்றது. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. விளைவு எதுவாயினும் சரி மகாதேவா. ஆனால் இது நம் பொறுமைக்கான பரீட்சை. நாம் இல்லையேல் பிரபஞ்சத்தை பராமரிப்பது யார்? நான் எவ்வாறு பொறுமை காப்பது? எவ்வாறு சாத்தியம்? சிவநாமத்தை துதித்தபடியே அசுரர்கள் தங்கள் தேகத்தை தியாகம் செய்கின்றார்கள். பிரபஞ்சத்தின் சிவனாகிய நானும் செய்வதறியாது நிற்கிறேன். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. அசுரர்கள் தங்கள் தேகத்தை தியாகம் செய்வதற்கு சாட்சியாக நிற்கிறேன். இச்சமயம் நான் பொறுமை கொண்டிருப்பது எவ்வாறு தேவி பார்வதி? ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா.
ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. நாராயணா, நால்வரும் நமது சேனைக்கு எதிராக எவ்வாறு தாக்குப்பிடிக்கிறார்கள்? நம்மால் ஏன் இவர்களை தோற்கடிக்க முடியவில்லை? ஏனென்றால் இன்று தர்மம் அல்ல, அசுரமாதா திதிக்கு அவர்கள் தந்தை அளித்த வரத்தின் பலம் வெல்கிறது. ஆகையால் தான் நம் சக்திகள் அவர்களை எவ்விதத்திலும் பலவீனப்படுத்தவில்லை. அசுரர்கள் யாவரும் யாகத்தில் தன் தேகத்தை தியாகம் செய்து விட்டார்கள். அசுரமாதா, இந்த சிரிப்பு சத்தம் எங்கிருந்து வருகிறது? என்னையே தள்ளிவிட்டாயா? நான் யார் என்று காண்பிக்கிறேன். என்ன நடக்கிறது இந்திரதேவா? மானிடர்கள், விலங்குகள் எதற்காக மோதிக்கொள்கிறார்கள்? சந்திரதேவா, எனக்கும் ஏதும் விளங்கவில்லை.